பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 29. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ தேவ ஆட்டுக்குட்டியானவர் நமது சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றார். பரிசுத்தமான தெய்வம் நமது மத்தியில் வீற்றிருக்கின்றார். இதோ பரிசுத்தமான பலிமேடையில் அமர்ந்து உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 14வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் விண்ணில் இருந்து மானிடரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். மதிநுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட தெய்வம் இந்த நாளில் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார், என்னை பார்க்கின்றார், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணோக்கின்றார். ஏனென்றால் இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டியானவர். தன்னுடைய தந்தையிடம் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல் துள்ளி குதித்து கொண்டு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தவர். அன்னை மரியாளுடைய வயிற்றில் அவர் இருந்த பொழுது, எலிசபெத் அம்மாளும் சந்தித்த பொழுது வயிற்றிலுள்ள குழந்தை துள்ளி குதித்திட்டு, அன்பார்ந்தவர்களே, ஆனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எவ்வாறு ஒரு ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தில் இருக்குமோ, இளம் குட்டி தன்னுடைய எல்லா பலத்தோடும் துள்ளி குதித்து கொண்டு செல்லுமோ, அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக அவருடைய உயிரை கொடுத்தார். பாவியாய் இருக்கக்கூடிய நமக்காக அவரை முற்றிலும் அர்ப்பணித்தார். அன்பார்ந்தவர்களே, அவரை நாம் என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய தீய செயல்களின் நிமித்தம் அவரை மீண்டும் மீண்டுமாய் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கின்றோம். அது உங்களுடைய பாவமாய் இருக்கலாம், என்னுடைய பாவமாய் இருக்கலாம், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய பாவமாய் இருக்கலாம். எனவே மிகவும் தெளிவாய் இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல இந்த உலகத்தில் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றான். எனவே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய வழியை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய வழியில் நான் நடக்கிறேன், நாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பாடங்களை கேட்டு அவருடைய வழியில் நடந்து நான் நல்லதொரு போராட்டத்திற்காக போராடிக்கொண்டு நல்லதொரு பரிசை பெற்றுக்கொள்ள நான் போராடி கொண்டு இருக்கிறேனா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிய வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு அமர்ந்து அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் என்ன செய்கின்றார்? மக்களை அழைத்து அவர் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார் மக்களிடம் சாட்சியாக, எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியற்றவன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவானும் வார்த்தையின்படி பிறக்கின்றார். தன்னுடைய தந்தை முதிர்ந்த வயதில் இருக்கின்றார், சக்கேரியா முதிர்ந்த வயதில் இருக்கின்றார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவருடைய வேதனையும் அவருடைய மன பாரத்தையும் அறிந்த கடவுள் வானதூதரை அனுப்பி அவரோடு பேசுகின்றார். வானதூதரின் குரலை கேட்டவர் பயத்தில் இருந்தவருக்கு, நீ பயப்பட வேண்டாம், உன்னுடைய மனைவி முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அதே பெயரை அவருக்கு சூட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, தாயின் கருவறை இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை அரவணைத்து அன்பு செய்யக்கூடிய நேசர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் தந்தையிடமிருந்து வந்தது. அவர் வழியாகத்தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திற்கும் மீட்பு உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருத்துதர் பணிகள் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை, விண்ணகத்தின் கீழ் மண்ணகத்தின் மேல் இயேசு என்கின்ற நாமத்தை தவிர
எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை, எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை நம்முடைய மீட்பிற்காக. எனவே அவர் அழகாக சொல்லுகின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். என்னுடைய பாவத்தை மட்டுமல்ல, உங்களுடைய பாவத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடிய தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அவரை தேடி வந்து முதலில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய பாவம் முழுவதும் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து அதன் பிறகு ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய எலும்புகள் கூட உருகுலைந்து போகும் என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுகின்றார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அந்த திருமுழுக்கை தான் நாம் இந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தையின்படி திருச்சபையில் இருந்து பெற்றுக் கொள்கின்றோம். நான் ஒரு சாதாரண மனிதன், என்னிடம் அந்த ஆற்றல் இல்லை. எனவே நீங்கள் வாருங்கள், தண்ணீரால் நான் திருமுழுக்கு கொடுப்பேன். ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவர் பரிசுத்த ஆவியினால் அக்னியினால் அவர் திருமுழுக்கு கொடுப்பார். அந்த திருமுழுக்கை தான் நீங்கள் குருவானுடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் திருமுழுக்கை பெற வேண்டுமே என்றால், நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமே என்றால் அதை திருச்சபையில் இருந்துதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை சில செயல்களை நீங்கள் திருச்சபையில் பார்க்கலாம், தவறான காரியங்களை கூட நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஒரு மனிதர் பாவம் செய்கிறார் என்றால், ஒரு குருவானவர் பாவம் செய்கிறார் என்றால், ஒரு அருள் சகோதர சகோதரி பாவம் செய்கிறார் என்றால் அது ஆண்டவருடைய கரத்தில் விட்டுவிட வேண்டும். நீங்கள் அவர்களை தீர்ப்பிடக் கூடாது. அதை தான் கடவுளும் அன்னை மரியாளும் விரும்புகிறார்கள். எனவே பாவத்தில் உழந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் நற்செய்தி 1ஆவது அதிகாரம் 34ஆவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், நானும் கண்டேன் அவரை, இவரே இறைமகன் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாட்சி பகரீர்களா? அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறீர்களா? உங்களுடைய உறவினர்கள் நடுவில் சாட்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள் அப்படி சாட்சியாக இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய தெய்வ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். எனவே இந்த தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் நம்முடைய வீட்டிற்குள் கடந்து வருவார். ஆட்டுக்குட்டியாய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கடந்து வந்து நீங்கள் படுத்திருக்கும் பொழுது விழித்திருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களோடு கடந்து வருவார், உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த நாட்களிலே இந்த கொரோனா என்கின்ற நோய்க்காக கோவிட் ஷீல்டு என்கின்ற ஒரு வேக்சினை நாம் எடுக்கின்றோம். இந்த ஷீல்டு என்றால் என்ன என்றால், போர் செய்யக்கூடிய வேளையிலே தன்னுடைய கரங்களில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த போர் வீரர் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கவசம் போல் இருக்கும் என்று சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, அதற்கு மேலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரக்கூடிய வேளையிலே நமக்கு என்ன நடக்கும்? முழு பாதுகாப்பும் கிடைக்கும். அவரே அரணும் கோட்டையுமாய் இருப்பார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அதற்கு மாறாக நீங்கள் விசுவாசத்தில் குறைந்து போக கூடாது. உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது இழப்பு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நிகழ்ச்சி நடந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் கவலைக்குரிய காரியங்கள் நடந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு காரியம், தயவு செய்து விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள். தொடர்ச்சியாக போராடி ஜெபியுங்கள். உங்களுடைய போராட்ட ஜெபம் தான் நமக்கு முழு விடுதலை கொடுக்கும், நம்முடைய தேசத்திற்கு விடுதலை கொடுக்கும். குறிப்பாக
பக்கத்து நாடுகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்களுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். குழந்தை செல்வங்கள் தாய் தந்தையுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 30வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் சொல்லது போல் என் ஆண்டவருடைய மகிமை பெருக வேண்டும், என் ஆண்டவருடைய பெயர் விளங்க வேண்டும், என் ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் இருக்க வேண்டும், அவர் எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமையும் பலனும் உங்களோடு கூட இருக்கும். எனவே இதோ இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே உங்களை தொடுவதற்காக, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் உங்களை தேடி வருகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் சிறிது நேரம் என்னோடு இணைந்து செபியுங்கள். செபித்து தேவ ஆட்டுக்குட்டியாய் இருக்கக்கூடிய நம் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இப்பொழுது நாம் செபிப்போமா? நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தையின் அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆராதனை நடுவில் வாசம் செய்கின்ற என் தெய்வமே, உம்மை நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது அது நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை என்று நாங்கள் சொல்ல முடியும். தகப்பனே, நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களை மன்னித்து தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். எவ்வளவோ இழப்பு, பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள் இந்த தேசத்தில் இருக்கின்றன, எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றன. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தள்ளாடி கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். தகப்பனே, எங்களுடைய பாவம் தான் இந்த உலகத்தின் இந்த கொள்ளை நோய்க்கு காரணமாய் இருந்தால் அதற்காக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய பாவ கரைகள் எடுத்து மாற்றி பரிசுத்தத்தோடு வாழ்ந்து நீர் பரிசுத்தத்தை விரும்புவது போல் நாங்களும் பரிசுத்தத்தை விரும்பி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை எங்களுடைய செல்வாக்கு பெருக வேண்டும், எங்களுடைய செல்வாக்கு அதிகமாய் இருக்க வேண்டும், பெருமையோடு வாழ வேண்டும், மற்றவர்களுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்கின்ற வஞ்சனை நிறைந்த நெஞ்சத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய இடத்திலே என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் உயர்ந்துவிடக் கூடாது, அவன் சந்தோஷமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அநேக முறை சண்டை சச்சரவோடு நிம்மதியை கெடுத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட நீரே தேவ ஆட்டுக்குட்டியாய், நற்கருணை நாதராய் எங்கள் நடுவில் இருக்கின்றவரே, வீற்றிருக்கின்றவரே, நீர் கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பாவங்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்துவீராக. தகப்பனே, அதன் வழியாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இதோ மக்களுக்காக திறப்பிலிருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய குரலை கேட்க நீ கடந்து வருவீராக. குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இடம் இல்லாமல் ஆண்டவரே வழி ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் படுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், பணி செய்கின்ற மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக, அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, இரவு விழித்து இருந்து இந்த நோய் கோவிட் என்கின்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, மருத்துவர்கள் மீது நீர் பாதுகாப்பு வளையத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு நீ நல்ல ஒரு ஷீல்டாக இருக்கும்படியாக செபிக்கின்றேன். உமது கோட்டைக்குள் அவர்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாதபடி அந்த கோவிட் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொள்கிறேன். ஆண்டவரே, இளமை பருவத்திலே சந்தோஷமாய் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களையும் தொடுவீராக, குடும்பங்களை தொடுவீராக, பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் மீது கடந்து வருவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் சுவாசிக்க முடியாதபடி ஆக்சிஜன் கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த உயிர் மூச்சை கொடுத்தது நீர் அல்லவாம், உடல் பலத்தை கொடுத்தது நீர் அல்லவாம், வல்லமையை கொடுத்தது நீர் அல்லவாம், பலத்தை கொடுத்தது நீர் அல்லவாம், கூட நடப்பது நீர் அல்லவாம். நீர் எங்களோடு கூட கடந்து வரும்.
கொள்வீராக. திருமுழுக்கு யோவான் சொன்னது போல் நான் கண்டேன் இவரை கடவுளின் மகன் என்று சாட்சியம் கூறுகிறேன் என்று சொன்னாரே. உம்மை நாங்கள் கண்டும் காணாமல் போல் இருக்கின்றோம் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை கேட்டும் கேளாதவர்கள் போல் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்தும் அப்பா. பலவீனங்களை எடுத்து மாற்றும் தகப்பனே. எங்களுடைய பொய்யான வாழ்க்கை எடுத்து மாற்றும் ஆண்டவரே. போலித்தனமான வாழ்க்கை எடுத்து மாற்றும் ஆண்டவரே. தேவ ஆட்டுக்குட்டியாய் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ யார் யாரெல்லாம் அது திரு சமூகத்தில் அமர்ந்திருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் கடந்து வந்திருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் கைவிட்டு விடாதபடி தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை காண்கிறோம், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் என்று இந்த நாளில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் இறங்கி கடந்து வருவீராக. எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உண்மையோடு உத்தமத்தோடும் வாழ எங்களை தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். ஜெபத்தை கேட்டமே ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே தேவ குட்டியாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு குட்டி இயேசு நம்மை தேடி வந்திருக்கின்றார். எனவே இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் தரக்கூடிய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாமும் திருமுழுக்கு யோவானை போல் நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டேன், இவரே இறைமகன் என்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை மேன்மைப்படுத்துவோமா? எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.